நமஸ்தே. நான் இந்த சாப்டரில் ராஷ்டிர பாஷால புக்கில் இருக்கக்கூடிய ஹிந்தி பிரச்சார் வாகினி 3 அதில் வரக்கூடிய கத்ய, அதாவது இது வரைக்கும் நான் 3 லெசன் போட்டிருக்கேன். அதாவது ஸ்வர்க் கி கோஜ், ருப்பியா, தக்ஷின் ஆஃப்ரிக்கா மேம் காந்திஜி. இந்த 3மே கொஷின் ஆன்சர் வித் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பட் இந்த இதில் நான் இப்போ மகான் சந்த் கவி திருவள்ளுவர். மகான்னா பெரியன்னு அர்த்தம், சந்த்னா துறவி, கவினா கவிஞர், திருவள்ளுவர். அவரை பற்றி இந்த பாடம் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதுக்கு நெக்ஸ்ட்டு நான் சாரான்ஸ் போடுவேன். அதுக்கப்புறம் கொஷின் ஆன்சர், அப்புறம் அந்த மாதிரி அதில் என்னென்ன பாடத்தில் என்னென்ன கேட்டிருக்காங்களோ அவ்வளவும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நல்லா கவனிச்சுட்டு வாங்க. திருவள்ளுவர் தக்ஷின் கே, திருவள்ளுவர் தக்ஷின்னா தெற்குன்னு அர்த்தம். மகான் சந்த் பெரிய துறவி, கவியோம் மேம் கவிஞர்களில், ஏக் ஹ ஒருவர், இனேங் இவரை, தக்ஷின் பாரத் கா தென் இந்தியாவின் கபீர், கபீர் என்று கஹா ஜாத்தாகை சொல்லப்படுகிறது. ஷைவ், வைஷ்ணவ், பௌத் ததா ஜைன் சபி, சைவ் வைஷ்ணவர்கள், பௌத்தர்கள் மற்றும் ஜெயினர்கள், சபி எல்லோரும் திருவள்ளுவர்கோ திருவள்ளுவரை அப்புனே அப்புனே, அதாவது தங்களுடைய மத்துக்கே நிக்கட், மத்துனா கொள்கை, நிக்கட்னா அருகில், அவருடைய கொள்கைக்கு அருகில் உள்ளவர்களாக ஏற்றுக்கொள்கிறார்கள். மான்னா அக்செப்ட் பண்ணுறதுன்னு அர்த்தம். மான்தேகை ஏற்றுக்கொள்கிறார்கள். உன்கா விசார்த்தா, உன்கானா அவருடைய, விசார்த்தா அப்படின்னா சிந்தனை, கி அப்படின்னா என்று கன்ஜங்ஷன் வரும். மனுஷ்ய மனிதன், குருஹஸ்து குடும்பஸ்தனாக, ஹோத்தே ஹுயேபி இருந்த போதிலும், பரமேஸ்வர் மேம் கடவுளிடத்தில், ஆஸ்தா நம்பிக்கை, ரக் சக்தாகை வைக்க முடிகிறது, அவுர் மற்றும் பவித்ர ஜீவன் புனிதமான வாழ்க்கை, பவித்ரன புனிதமான, வாழ்க்கைன ஜீவன், வியத்தீத் கர் சக்தாகை கழிக்க முடிகிறது. சந்நியாஸ் சந்நியாசம், சந்நியாசம் உனேங் அவருக்கு, மான்ய நகிதா, மான்யன மதிக்க தகுந்ததாக இல்லை, அதை அவர் ஒப்புக்கொள்வது இல்லை அப்படின்னு அர்த்தம். அத்தக மேலும் சந்த் திருவள்ளுவர்னே, திருவள்ளுவர் வியக்தி கோ ஒரு மனிதன், ஜேனேகா வாழ்வதற்கான, மார்க்ன வழின்னு அர்த்தம், வே, திகாயா காண்பித்தார். இஸ் மகான் சந்த்கா சமை, இந்த மகான்ன மிகப்பெரிய, சந்த்ன துறவி, துறவியுடைய சமைன காலம், அனுமான் தக உத்தேசமாக, ஈஷா பூர்வ கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு, அதாவது கிமு 30 சே 30 சேன இருந்து, 200 வருஷோம் கே பீச் 200 வருடங்களுக்கு, பீச்ன இடையில், மானா ஜாத்தகை ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. கபீர் கி தரஹ் கபீரை போல, கபீர் கி தரஹி கபீரை போலவே, இன்கா ஜன்மபி இவருடைய பிறப்பும், ஏக் ஒரு தலித் பிற்படுத்தப்பட்ட, ஜுலாஹா ஜுலாஹான நெசவாளி, பரிவார் மேம் குடும்பத்தில், ஜுலாஹா பரிவார் மேம் ஹுவாத்தா ஒரு நெசவாளி குடும்பத்தில் பிறந்திருந்தார். மானா ஜாத்தாகை அதாவது சொல்லப்படுகிறது, ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. கி என்று, வே சென்னை கே அவர் சென்னையில் உள்ள, மயிலாப்பூர் மே மயிலாப்பூரில், பைதா ஹுயே பிறந்தார். பரந்து ஆனால், உன்கா அதிகான்ஸ் ஜீவன் அவருடைய அதிகமான வாழ்க்கை, மதுரை மேம் பீதா மதுரையில் கழித்தார். மதுரை மேம் மதுரையில், பாண்டியர் வம்சி பாண்டிய வம்ச ராஜாவோங்கே துவாரா ராஜாக்கள் மூலமாக, கே துவாரா மூலமாக, தமிழ் சாகித்யகோ தமிழ்
இலக்கியத்தை போஷித் கியா ஜா ரஹாத்தா வளர்த்து கொண்டு இருந்தார். உன்கே தர்பார் மேம் அவருடைய அரச சபையில் சபி எல்லோரும் ஜானே மானே நன்கு கற்றறிந்த நன்கு அறியப்பட்ட அப்படி அர்த்தம். வித்வானோங்கோ வித்வான்களுக்கு ஆශ්ரிய அப்படின்னு அடைக்கலம் தியா ஜாத்தாத்தா கொடுக்கப்பட்டு இருந்தது. வஹிங் பர் அங்கேயே திருக்குறள் கோ திருக்குறளுக்கு ஏக் மகான் கிரந்த் ஒரு மிகப்பெரிய கிரந்த்ன நூல் ரூப்புமே வடிவத்தில் மான்யதா மிலி அங்கதான் அவருக்கு ஒரு அங்கீகாரம் கிடைத்தது. மான்யத்தான அங்கீகாரம் மிலின கிடைத்தது. தமிழ்நாடு கே தமிழ்நாட்டில் உள்ள மகாந்தம் பெரிய சந்த் துறவி கவி கவிஞர் திருவள்ளுவர் மானவ் தர்ம மனித தர்மத்தை பற்றி மனித தர்மத்தின் ஆஸ்தா கேலியே அப்படின்னா நம்பிக்கைக்காக பூரே விஸ்வமேம் உலகம் முழுவதும் விஸ்வன உலகம் பூரேன எல்லான்னு அர்த்தம். ஜானே ஜாத்தேஹை செல்கிறார். ஜீவன் கே வாழ்க்கையுடைய ஜின் மூல்யோங்கு வாழ்க்கையினுடைய இந்த மதிப்பை மூல்யன மதிப்பை உணோங்னே அவர் மகத்துவ தியா மகத்துவன சிறப்பை கொடுத்தார், முக்கியத்துவம் கொடுத்தார். வே கபீர் மேபி வித்யமான் தே அவர் கபீரிடத்திலும் இருந்தது. வே அவை கபீரிடத்திலும் வித்யமான் தேன இருந்தது. இஸ் திருஷ்டிசே இந்த கோணத்தில் இந்த பார்வையால் கபீருக்கு உத்தர் பாரத் கா வட இந்தியாவின் திருவள்ளுவர் திருவள்ளுவர் என்று சொல்கிறார்கள். யா அல்லது திருவள்ளுவரை தக்ஷின் கா கபீர் தெற்கில் உள்ள கபீர் என்று கஹேங் சொல்கிறார்கள். கோயி அதாவது கஹேங் சொன்னால் கோயி அத்யுக்தி நகி மானி ஜாயகி எந்த ஒரு அத்யுக்தி அப்படின்னா மிகைப்படுத்தல் அப்படின்னு அர்த்தம். அது மிகைப்படுத்துவது ஆகாது அப்படிங்கிறாங்க. கோயி அத்யுக்தி நகி மானி ஜாயகி அதை மிகைப்படுத்தியதாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. சந்த் திருவள்ளுவர் மானவ மாத்திரக்கோ மனிதனுக்கு மாத்திரன மட்டும் ஜீனேக்கி வாழ்வதற்கான ராக் திக்காத்தே ஹுயே வழியை காண்பித்து கொண்டு சோட்டி சிறிய டேரோங்ன குவியல் அதாவது மிக குறைந்த சொற்களில் அதிகமாக வெளிப்படுத்தக்கூடியது. டேரோங் அப்படின்னா கவிதாயேங் லிக்கீத்தி கவிதைகள் எழுதியிருந்தார். இன்கா சங்கலன் இதனுடைய தொகுப்பு இன்கான இவருடைய சங்கலன தொகுப்பு திருக்குறள் கிரந்துமே திருக்குறள் புத்தகத்தில் திருக்குறள் நூலில் கிரந்தன நூல்னு அர்த்தம். கியா கயாக செய்யப்பட்டு இருக்கிறது. கிரந்த் இந்த நூல் ஹமே நமக்கு நைத்திக்தா கா பாட் அதாவது நேர்மையான பாடத்தை படாத்தாகை கற்பிக்கிறது. தொடரும். சந்த் திருவள்ளுவர் துறவி திருவள்ளுவர் நே மானவ் மாத்திரக்கோ அதாவது மனிதன் மாத்திரன மட்டும்னு அர்த்தம். ஜீனேக்கி வாழ்வதற்கான ராக் வழி திக்காத்தே ஹுயே காண்பித்து கொண்டு சோட்டி மிகச்சிறிய டேரோங்னா மிக குறைந்த சொற்களில் அதிகமாக வெளிப்படுத்தக்கூடிய கவிதாயேங் கவிதைகள் லிக்கி எழுதியிருந்தார். இன்கா இவருடைய சங்கலன் தொகுப்பு திருக்குறள் கிரந்துமே திருக்குறள் நூலில் புத்தகத்தில் கியா கயாகை செய்யப்பட்டு இருக்கிறது. கிரந்த் இந்த நூல் ஹமேம் நமக்கு நைத்திக்தா கா பாட் நைத்திக்தான ஒழுக்கம் என்ற பாடத்தை படாத்தாகை கற்பிக்கிறது. இந்த கிரந்த்மேம் நூலில்
குல் மிலாக்கர் மொத்தமாக 1330 அதாவது 1330 தோஹே ஹைம் தோஹேன 2 வரி பாடல்கள் இருக்கின்றன. ஜின்கோ இவற்றை 10 தோஹே கே அதாவது 10 தோஹாவை கணக்கிட்டு ஹிசாப் சே கணக்கிட்டு 100 அப்படின்னா 100 33 33 அதாவது 133 அத்தியாயோங்மேங் அத்தியாயங்களில் விபாஜித் அதை பகிர்ந்து கியா கயாகை பகிர்ந்து அழித்து இருக்கிறார். முக்கிய ரூப்சே முக்கியமாக கிரந்த் இந்த நூல் நிம்னலிக்கித் கீழே கொடுக்கப்பட்டுள்ள 3 கண்டோங்மேம் கண்டோங்னா பார்ட் அப்படின்னு அர்த்தம் பாண்டா கயாகை பிரிக்கப்பட்டு இருக்கிறது. வே ஹைம் அவைகள் என்னென்ன? தர்ம அறம், அர்த் பொருள், காம் இன்பம், அறம் பொருள் இன்பம், அது 3 பார்ட்டாக கொடுத்துருக்காங்க. உன்னொன்னே அவர் மோட்சத்தை பற்றி கோயி ராக் எந்த வழியும் நகி பத்தாயி சொல்லவில்லை. உன்கா விஸ்வாஸ்தா அவருக்கு நம்பிக்கை இருந்தது. கீன என்று தட் தர்ம அர்த் காம் அறம் பொருள் இன்பம் தீனோங்கா இந்த 3ஐயும் பாலன் அப்படின்னா கடைப்பிடித்தல் சஹி டங்குசே சரியான முறையில் டங்குன முறை சஹின சரியான முறையில் கரேங் தோ செய்தால் மோக்ஷம் பிராப்தின பெறுதல் மோட்சத்தை பெறுவது அப்புனே ஆப் ஹோ ஜாயேகின தன்னால் நடக்கும். கடமை செஞ்சால் நமக்கு கண்டிப்பாக அது ஒரு பலன் கொடுக்கும். அது மாதிரி தான் கிசி எந்த தர்மனா மதம் விசேஷன சிறப்பாக ஒரு எந்த தர்மத்தையும் மதத்தையும் இஸ்கா கோயி மதத்திற்கும் இதற்கு கோயி சம்பந்த் நகிகைன எந்த சம்பந்தமும் இல்லை. திருக்குறளை சபி எல்லா பாஷி மொழி பேசக்கூடியவர்கள் ஸ்ரத்தா கே சாத் பக்தியுடன் படுத்தேகைம் படிக்கிறார்கள். இஸ்மேம் இதில் காகர்மேம் சாகர் அதாவது சுருங்க சொல்லி விளங்க வைத்தல் அப்படின்னு அர்த்தம். அதை போல் அதாவது கடுகில் ஒரு சிறிய கடுகில் கடலை நிறைச்ச கடல் அதாவது சமுத்திரத்தை நிறைக்கிறோம் அந்த மாதிரி. கீதரகன போல ஜீவன் தர்ஷன வாழ்க்கையின் தத்துவத்தை சமேட்டா கயான அடங்கி இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். திருவள்ளுவருடைய அத்தியாயங்களை தியான்மே ரக்தே ஹுயே தியான கவனம் ரக்தே ஹுயேன வைத்து கொண்டு கன்னியாகுமரியில் விவேகானந்த ஸ்மாரக் கேபாஸ் விவேகானந்தருடைய ஸ்மாரக்ன நினைவு மண்டபம் அதற்கு அருகிலேயே கேபாஸ்க்கு அருகில் உள்ள சட்டான்னா பாறை பர்ண மேல் மகான் கவி மிகப்பெரிய கவிஞர் திருவள்ளுவர் உடைய 137 ஃபீட் அதாவது 133 அடி ஃபீட் உச்சி உயரமான பிரதிமா சிலை ஸ்தாபித் கி கயிகை நிறுவப்பட்டு இருக்கிறது. இசுசே இதனால் இது பர்யட்டக்னா சுற்றுலா பயணிகள்னு அர்த்தம். ஆக்கர்ஷக் அவர்களை ஈர்க்கக்கூடிய கேந்திர பன்கையாகை மையமாகி இருக்கிறது. திருக்குறள் மானவ்கே திருக்குறள் மனிதனுடைய ஸ்வபாவ்ன இயல்பை தியான்மே ரக்குக்கர் தியான கவனத்தில் வைத்து கொண்டு லிக்கா கயா கிரந்துகை எழுதப்பட்டிருக்கின்ற ஒரு நூல். மானவ் மனிதனுடைய ஸ்வபாவ்கே பரிவர்த்தன் அவனுடைய இயல்பின் மாற்றத்தை பரிவர்த்தன் கோண மாற்றத்தை சமஜ்னே கேலியே புரிந்து கொள்வதற்காக சுந்தர்ன அழகான உதாரணமும் தியேஹைம் கொடுத்திருக்கிறார். இஸ்கான இதற்கு ஏக்ன ஒரு
அச்சான நல்ல, உதாகரன் எக்ஸாம்பிள், நிம்ன பிரகார் ஹை கீழே கொடுக்கப்பட்டுள்ள வகையில் இருக்கிறது. ஜெய்சே போல, மிட்டி கே ரங்கு அதாவது மிட்டினா மண், மண்ணினுடைய நிறம், நிறத்தினுடைய பிரபாவ் விளைவு, பானி பர் படுத்தாகை தண்ணீரில் உண்டாகிறது. அதாவது மண்ணின் நிறம் தண்ணீரை பாதிக்கும். அந்த மாதிரி உசி பிரக்கார் அம்மாதிரி சங்கதிகா பிரபாவ் நம்ம சேர்க்கையினுடைய விளைவு, மானோப்பர் படுத்தாகை மனிதன் மீது உண்டாகிறது. நல்லவங்க கூட சேர்ந்தா நல்ல புத்தி வரும்னு சொல்லுவாங்க, படிக்கிறவங்க கூட சேர்ந்தா படிப்பு வரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இதுவும். திருவள்ளுவர் கவுத்தேகைன் திருவள்ளுவர் சொல்கிறார், புராயி கர்னே வாலோங்கி, புராயின தீமை, கர்னே வாலோங்கி செய்பவர்களுக்கு, பலாயி கர்னா பலாயி கர்தேங் நன்மை செய்து விடுங்கள். குரல் இந்த குரல், ஹமேம் நமக்கு, கபீர்கோ கபீரை, ஜோ தோக்கோ காண்டா புவை அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நன்னயம் செய்துவிடல். நமக்கு ஒருத்தருக்கு தீமையே செஞ்சாலும் நம்ம நல்லது செய்யணும் அப்படிங்கிறது இந்த வரிக்கு அர்த்தம் வரும். யாத் திலாத்தாகை நினைவை கொடுக்கிறது. அபி ஹால்ஹிமே இப்படிப்பட்ட நிலையில், கன்னியாகுமாரி ஐதிகாஷிக் வரலாற்று சம்பந்தமான, அவுர் சான்ஸ்கிருதிக் அப்படின்னா கலாச்சார சம்பந்தமான, ஷோத் கேந்திர ஆராய்ச்சி மையம், துவாரா மூலமாக, இந்த தாவா உரிமை கோரல் அப்படின்னு அர்த்தம், தாவா கியா கயாகை உரிமை கோரப்பட்டு இருக்கிறது. வள்ளுவர் ஏக் ராஜா தே வள்ளுவர் ஒரு அரசராக இருந்தார். அவர் மேலும் தமிழ்நாடு கே தமிழ்நாட்டினுடைய, கன்னியாகுமாரி ஜிலேக்கே கன்னியாகுமாரி ஜில்லாவில், ஏக் பகாடி இலாக்கா ஒரு மலை பிரதேசம், வள்ளுவ நாடு பர் வள்ளுவ நாட்டில், ஷாசன் கர்த்தே தே சாசன்னா ஆட்சி செய்தல் அப்படின்னு அர்த்தம், ஆட்சி செய்து இருந்தார். ஜெயின் ஜெயின் அப்படின்னா ஜெயின் வித்வான், ஜெயின வித்வான், அவுர் மற்றும், கையின பல, இதிகாஸ்கார் வரலாற்று ஆசிரியர், மான்தேகைம் ஏற்றுக்கொள்கிறார்கள். திருவள்ளுவர் திருவள்ளுவர் ஏக் ஜெயின் ஜெயின முனி தே முனிவராக இருந்தார். கியோங்கி ஏனென்றால், திருக்குறள் கா பஹ்லா அத்தியாய் திருக்குறள் உடைய, பஹ்லான முதல், அத்தியாயம், ஜைன் தர்மக்கே ஜைன மதத்துடைய, பிரத்தம் முதல், தீர்த்தங்கர் தீர்த்தங்கர் அப்படின்னா ஜைனர்களின் வழிபாட்டிற்கு உரிய ஆச்சாரியார், அவங்கள தான் தீர்த்தங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. ருஷபதேவ் அவருக்கு சமர்ப்பித்திருக்கிறார், அர்ப்பணம் செய்திருக்கிறார். இஸ்கே அலாவா இத்துடன், திருக்குறள் உடைய, ஷிக்ஷாயங் அறிவுரைகள், ஜைன தர்மக்கி ஜைன மதத்துடைய, ஷிக்ஷாவோங்சே அறிவுரைகளுடன், மேல்காத்திகை ஒத்து போகிறது. திருக்குறள் தமிழ்கி ஏக் திருக்குறள் தமிழில் ஏக்னா ஒரு சப்ஜே, மிக எல்லாவற்றையும் விட, ஸ்ரத்தேய அப்படின்னா மதிக்கப்பட வேண்டிய, பிராச்சீன் பழைய, கிருதி படைப்பு, குரல்கோ குரலை, விஸ்வவேத் உலக வேதம் அப்படின்னு, மானா ஜாத்தாகை திருக்குறள் உலக வேதம் என்று, மானா ஜாத்தாகை ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இது ஹமேம் நமக்கு, மானவ் நைதிக்தா மனித ஒழுக்கத்துடன், சகித்னா உடன் அர்த்தம்,
மானவ் நைதிக்தா சகித், மனித ஒழுக்கத்துடன். மானவீய ஜீவன், மனித வாழ்க்கையை. பித்தானே அப்படின்னா கழித்தல், கழிப்பதற்கான. மார்க் பத்தாத்தகை, மார்க்கத்தை உண்டாக்குகிறது.